உங்ககிட்ட வீட்டில் சொன்னால ஐயா, அதே 5 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இம்மி பிசகாம அதே மாதிரியே அதே டைம் கேப்பில் அங்கேருந்து திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கான். வீட்டில் ஆரம்பித்தவன் இங்கே வரைக்கும் நிப்பாட்டல. கண்டிப்பாக அவன் நடிக்கலை, சான்ஸே இல்லை. இவ்வளோ பர்ஃபெக்டாக யாராலையுமே நடிக்க முடியாது. அதுக்கெல்லாம் தனி ஸ்டாமினா வேணும். நானும் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி திரும்ப திரும்ப பதில் சொல்லிட்டு இருக்கேன். அவன் மண்டையிலே ஏறல, கேட்டதே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கான். எனக்கு அல்ல இல்லை. இதுதானே பக்ஸ் உங்கள்கிட்ட டீ கடையிலே சொன்னேன். இந்த பார் சரஸ், ரொம்ப தப்பாக இருக்கு. சீரியஸ்லி சம்திங் இஸ் ராங். சரி போகலாமா? சரஸ், அவனை நீயே கூட்டுவாய. சரி. நியூராலஜிஸ்ட் காலையில் தான் வருவார். ஜென்ரல் டாக்டர் வேணா இருக்காரு. என்ன பக்ஸ் பண்ணுறது? வேறு எங்கே போய் பார்க்குறது? அதுன்னு சார். யார் பக்ஸு? எங்கள் ஹெச்ஆர் சார். நான் வெளியில் இருக்கேன் சார். ஆமாம் சார், நாளைக்கு ஈவினிங் ரிசப்ஷன் சார். சரி சார், ஒன்றா போகலாம் சார். சார் 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 ஒரு விஷயம் சார். என் ஃப்ரெண்டு குமார்னு ஒருத்தன் சார், உங்களுக்கு தெரியாது, ஸ்கூல் ஃப்ரெண்டு செங்கல்பட்டில் இருக்கான். அவனுக்கு மேரேஜ். இப்போ என்னென்னா, பத்திரிகை கொடுக்க பைக்கில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆச்சு. இல்லை சார், பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. கீழே விழுந்து அடிப்பட்ட ஷாக்கில் அவன் கல்யாணத்தை அவனே மறந்துட்டான். ஏன் பக்ஸு? அவனை கூட்டிகிட்டு இப்போ மெட்ராஸ் வந்திருக்காங்க. அதான் யாருக்கிட்ட காட்டணும்னு தெரியல. யார் சார்? ஓகே சார். ஜிஹெச்சில் டாக்டர் சந்தானம் ஒருத்தர் இருக்காரான், அவர்கிட்ட காட்ட சொல்கிறாரு. இது வெளியே ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆஃபீஸில் யாருக்கும் தெரிய வேணாம் பக்ஸ். முதல்ல இதை பஜ்ஜிக்கிட்ட சொல்லணும். ஜிஹெச் போகலாமா? இப்போ மெயினாக தனாட்டியும் பிரேம் வீட்டில் என்ன பக்ஸ் சொல்கிறது? யோசிப்போம். தனா எனக்கு ஃபோன் பண்ணல. இல்லை, ஃபோன் அவங்ககிட்டே இருக்குது. என்கிட்ட தான் இருக்குது. அவன் வளர ஆரம்பிச்சதும் டீ கடையிலே அவங்ககிட்ட ஃபோனை வாங்கி சைலண்டில் போட்டு வச்சுட்டேன். பிரேம் எடுக்கலன்னா அநேகமாக தனா எனக்கு தான் ஃபோன் பண்ணுவான். அதுக்கு முன்னாடி எதாவது பண்ணி அவனை பக்ஸ். என்னடா எங்கடா இருக்கிற? இங்கே வெளியே இருக்கேன். பிரேம கூடியாகிறான்? இல்லை. ஏன்? அவன் சரியில்லடா, எல்லாத்தையும் மறந்துடான்டா அவன். என்னடா சொல்கிற? அச்சா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்டா டாக்கு. இன்னைக்கு பேச்சுலர் பண்ணி வைக்கிறதா இருந்தால கட்சி நேரத்தில் எஸ்கேப் ஆயிடுச்சு. இப்போவே எப்படின்னா கல்யாணம் அல்பம். ஃபோனை வை. ஏன்டா? வெயிட்டா ஃபோனை, வேலையாக இருக்கேன், அப்புறம் கூப்பிட்றேன். இச்சக்கல போலாமா பக்ஸ்? என்னாச்சு? கிரீப் விளையாண்டோம். நீ தானே அச்ச? டேய், எவ்வளோ நேரம்டா கிரீப் விளையாண்டோம். பின்னாடியே போனேன். நீ தானே அச்ச? இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் வந்துக்கிட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்ச நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே சரியாயிடும். என்னாச்சு? டாக்டர் சந்தானத்தை பார்க்கணும். ஏன்? ஃப்ரெண்டு கடைப்பட்டிருக்கு. அவர் இல்லை, டியூட்டி டாக்டர் தான் இருக்காரு. நீங்கள் இ பிளாக் போங்க.